ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 9 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை நோக்கி நகர்வதாக வானிலை மையம் தகவல். நாளை காலை மகாபலிபுரம் புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்பு. சென்னையில் இரவில் நுங்கம்பாக்கம், டி நகர், அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பொழிவு. பகலிலும் மழை எச்சரிக்கை உள்ள நிலையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 13,000 ஹெக்டேர் விளைநிலங்களை சூழ்ந்த மழைநீர். உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதி. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. புதுச்சேரியில் இன்றும் நாளையும் விடுமுறை அறிவித்தார் அமைச்சர் நமச்சிவாயம். இன்று காவிரி படுகை மாவட்டங்கள் கடலூரில் கனமழை பெய்யக்கூடும். தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. கடலூரில் கப்பல் இறங்குதளத்தில் சிக்கிய 6 மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு. மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நடவடிக்கை. ஹெலிகாப்டர் மூலம் கரை திரும்பிய மீனவர்கள் நெகிழ்ச்சி. எச்சரிக்கையை மீறி இனி கடலுக்கு செல்ல மாட்டோம் என உறுதி. இன்று நடைபெற இருந்த அண்ணாமலை பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் ஒத்திவைப்பு. மறுதேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. புதிய பாம்பன் ரயில் பாலம் தரமான வடிவமைப்போடு கட்டப்பட்டுள்ளது. பாலத்தின் வடிவமைப்பிற்கு IIT நிபுணர்கள் தர மதிப்பீடு வழங்கியுள்ளதாக தெற்கு ரயில்வே விளக்கம். அரசு அலுவலகங்களில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது 1 மாதத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விரைந்து தீர்வு காணப்படவில்லை என புகார் எழுந்த நிலையில் அதிகாரிகளுக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் உத்தரவு. சொத்து வரி உயர்வுக்கு முந்தைய அதிமுக அரசே காரணம் என அமைச்சர் KN நேரு குற்றச்சாட்டு. அப்போது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு மௌனம் காத்துவிட்டு தற்போது திமுக அரசு மீது பழி போடுவதாகவும் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அருகே மலைவாழ் குண்டு உறைவிட பள்ளியில் மாணவிகளை பாத்திரம் கழுவு வைத்த விவகாரம். தலைமை ஆசிரியர் ஜெபஸ்டின், சமையலர் ராதிகா பணியிடை நீக்கம். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கு விரைந்து விசாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொதுநல மனுக்களை தாக்கல் செய்பவர்களை உரிய ஆவணங்களையும் ஆதாரங்களையும் தாக்கல் செய்யுங்கள். ஆதாரங்கள் இணைக்காவிட்டால் கடும் அபராதம் விதிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எச்சரிக்கை. குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதை அடுத்து குளிப்பதற்கு அனுமதி. தடை நீக்கப்பட்டதால் உற்சாகமாக நீராடிய ஐயப்ப பக்தர்கள். சாலை வசதி இல்லாததால் விஷப்பாம்பு கடித்த சிறுமிக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாத அவலம். டோலி கட்டி தூக்கி செல்லப்பட்ட சிறுமி வழியிலேயே உயிரிழப்பு. அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கு. பொதுத்துறை செயலாளர் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. யான்சனின் அபார பந்து வீச்சால் 42 பந்துகளில் சுருண்டது இலங்கை. அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் டீசருக்கு ரசிகர்கள் பெரும் வரவேற்பு. யூடியூபில் வெளியான 1 மணி நேரத்தில் 10 லட்சம் பார்வையாளர்களை கடந்தது. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.